அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். கிங் டிவி சேனல் நேயர்களே, நள்ளிரவில் ஐடி ஊழியரை மது போதையில் கடத்திய தமிழ் நடிகை. பொதுவாக நடிகைகளைத்தான் சிலர் கடத்தி போவார்கள். அப்படி நடிகையை கடத்தி போகிற வழக்கு ஒன்று கேரளாவில் இருக்குது. இப்போ கேரளாவில் புதுசாக என்ன ஆச்சுன்னா அப்படியே ரிவர்ஸ். நடிகை ஒருவர் மது பாரில் இருந்து மது போதையில் ஒரு ஐடி ஊழியரை கடத்தி போய் சின்னாபின்னப்படுத்திய சம்பவம் கேரளாவில் அரங்கேறி இருக்குது. அந்த நடிகை பெயர் லட்சுமி மேனன். வேறு யாரும் இல்லை, கும்கி கதாநாயகி லட்சுமி மேனன் தான். குடும்பத்து குத்துவிளக்காக இருந்தவர் லட்சுமி மேனன், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட கும்கி லட்சுமி மேனன் ஆரம்பத்தில் பரதநாட்டியம் கற்றுக்கொண்டவர், சிறு வயதிலேயே நடிக்க வந்தவர். அந்த முகம், அந்த குடும்ப தோற்றம் இருப்பதன் காரணமாக மலையாளத்தில் 2 படம் நடித்தார். அதற்கு பிறகு கும்கி படத்திலே விக்ரம் பிரபுவுக்கு ஜோடியாக நடித்தார். இயல்பான நடிப்பு, வெற்றி, படங்கள் தொடர்ந்து வெற்றி. அதுக்கப்புறம் சசிகுமார் ஜோடியாக நடித்தார், அந்த படம் வெற்றி. அதுக்கப்புறம் விஷாலுடன் ஜோடியாக நடித்தார், அந்த படம் வெற்றி. ஆனால் அதுவரையில் குடும்பத்து குத்துவிளக்காக இருந்த லட்சுமி மேனன் விஷாலுடன் சேர்ந்து குத்துப்பாட்டு போட்டார், கொஞ்சம் கவர்ச்சியாக நடித்தார். அதற்கு பிறகு மார்க்கெட்டு விழுந்தது. ஏன்னா விஷாலுடைய அந்தரங்க தொடர்பு வைத்திருந்தார் என்று கிசுகிசுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் 2 பேருமே மறுத்தார்கள். அப்புறம் பிரேக்கப் ஆகிடுச்சு. அந்த ஒரு ஏமாற்றத்தின் விளைவாக மீண்டும் கேரளாவுக்கு சென்று விட்டார் லட்சுமி மேனன். அங்கே போய் பரதநாட்டிய ஸ்கூல் நடத்துகிறதா சொன்னாங்க. என்ன ஆச்சுன்னா, கொச்சியில் உள்ள ஒரு பாரில் நள்ளிரவு 12 மணிக்கு 11 மணிக்கு உள்ளே போன லட்சுமி மேனன், அனீஸ் மற்றும் அவருடைய தோழி 2 பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து குடிச்சிருக்காங்க. குடித்தோன்னா அங்கே ஒரு ஐடி ஊழியர் வந்திருக்காரு. எப்போவுமே ஐடி ஊழியர், பொதுவாகவே ஜனங்க, ஆண்கள் இந்த நடிகை பார்த்தோன்னா கொஞ்சம் மனசு வசப்படுவாங்க. என்னங்க நீங்கள் எங்கள் பாருக்கு வந்திருக்கீங்கன்னு ஏதாவது பேசியிருப்பார். இது மது போதையில் அந்த ஆர்வக் கோளாறு தப்பாக பட்டிருக்கும் லட்சுமி மேனன் குரூப்புக்கு. அந்த லட்சுமி மேனோட வந்த ஒரு பெண் அந்த ஐடி ஊழியரை தாக்கிட்டார். சாட்டையை பிடிச்சி இழுத்து கிழிச்சு விட்டார். ராமன் சத்தம், ஒரே சண்டை, கலைபரமாகி விட்டது. இது வெளியே தெரிஞ்ச அசிங்கம் சொல்லிட்டு அவன் ஐடி ஊழியரையும் சட்டையை பிடித்து இழுத்து போய் காருக்குள்ளே வச்சு நல்லா நொங்குன்னு நொங்கியிருக்காங்க. அசிங்கமெல்லாம் படுத்தி இருக்கிறார்கள். நடு ரோட்டில் இறக்கி விட்டு போயிட்டாங்க. அவன் பார்த்தான், இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டு போலீஸ்லேயும் புகார் கொடுத்துருக்கான். போலீஸ்காரங்க லட்சுமி மேனனை தேடி போனாங்க. அவர் தலைமறைவாகிவிட்டார். ஆனால் லட்சுமி மேனனுடன் கூட ரகலை செஞ்ச 2 பேரை பிடிச்சி போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தலைமறைவான லட்சுமி மேனன் நினைச்சார், உடனே போய் நேராக முன்ஜாமீன் மனு கொடுத்து விட்டார். முன்ஜாமீன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் கைது செய்யப்படவில்லை. ஆனால் தொடர்ந்து விசாரணை நடைபெறும். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு வளசரவாக்கத்திலே ஒரு நகைச்சுவை நடிகர் பிறந்தநாள் விழாவிலே கலந்து கொண்ட லட்சுமி மேனனுக்கு மது விருந்து அளிக்கப்பட்டது. மது விருந்தில் எல்லாரும் சாப்பிட்ருக்காங்க. அந்த மது போதை அதிகமானதன் காரணமாக கும்கி மேனன் மயக்கமடித்து விழுந்தார். மயக்கம் நிலையில் இருந்த கும்கி மேனனை வீட்டில் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். இந்த செய்தியை நான் சொன்ன உடனே அந்த நகைச்சுவை நடிகர், அப்படிலாம் ஒரு சம்பவம் நடக்கலை ஆனால் என்ன சொன்னார். நான் கேட்டேன், ஆமாம் வீட்டுக்கு பிறந்தநாளுக்கு வந்தாங்க அப்படின்னு மட்டும் சொன்னார். ஆனால் இந்த செய்தி உண்மை. இதன் காரணமாக இது பரவலாக பேசப்பட்டு விட்டு செய்திகள் வெளியே வந்து விட்டது. இதனால் லட்சுமி மேனன் போதைக்கு அடிமையாகிட்டாருன்னு சொல்லி பல தமிழ் பட தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் லட்சுமி மேனனை தங்களுடைய படங்களிலிருந்து தூக்கி விட்டார்கள். இதை லட்சுமி மேனனே சொல்லியிருக்காரு. என்னை திட்டமிட்டு குடியாரி என்று சொல்லி முத்திரை குத்தி என்னை தமிழ் படங்களிலிருந்து நீக்கிவிட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதுக்கு ஆதாரம்லாம் இருக்குது. ஆனாலும் நம்முடைய கோரிக்கை என்னென்னா, ஒரு செலிபிரிட்டியாக இருக்கிறவர் போதை பழக்கம் இருக்கலாம், பாட்டில் வாங்கி கொண்டு வீட்டில் குடி, பிரச்சனை வராது. ஏன்னா இப்போ வீட்டில்
உறவுக்காரங்கெல்லாம் இருப்பாங்க, தாய் தந்தையர் இருப்பாங்க, ஒரு கண்ட்ரோலாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கிறது தப்பு இல்லை. ஆனால் இப்படி பாய் ஃப்ரெண்டோடையும் தோழிகளோடையும் வந்து ஐடி ஊழியரை அடித்து நொறுக்கி கடத்திட்டு போகிறது தேவையா? இனிமேல் அவருக்கு வாய்ப்பு வருமா? இந்த ஒரு கேள்வியும் இருக்குது. எனவே இந்த மாதிரி செலிபிரிட்டிகள் வந்து எந்த ஒரு பலவீனத்தையும் மறைத்தே வாழ வேண்டும். பலவீனத்தை மறைத்து பலத்தை மட்டும் திறமையை மட்டும் வெளிக்காட்டினால் அவர்கள் சக்ஸஸ் ஆகலாம், நல்ல நடிகை ஆகிவிடுவார்கள், வெற்றி படங்கள் நடிப்பார்கள். இது ஏன் இல்லாமல் போய்விட்டது கும்கி மேனனுக்கு என்பதுதான் நம்முடைய குறை. இப்போது முன்ஜாமீன் கொடுத்து விட்டார்கள், இருந்தாலும் வழக்கு தொடர்ந்து நடைபெறும். கோர்ட்டுக்கு வரும்போதெல்லாம் பாவம் கஷ்டப்படுவார் லட்சுமியன், அது நமக்கு தெரிகிறது. அவருக்கு புரிகிறதா என்பது நமக்கு புரியவில்லை. ஜெயிலர் 2 படத்தின் அப்டேட்ஸ். ஜெயிலர் 1 சன் டிவி தயாரித்த படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படம், நெல்சன் திலீப்குமார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கிய படம். ஜெயிலர் படம் 680 கோடி ரூபாய் வசூலை பெற்று உச்சகட்ட வசூலை அடைந்தது. இப்போது ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாகம் வேகமாக தயாராகி கொண்டிருக்கிறது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து கொண்டிருந்தார். கேரளாவில் அட்டக்கட்டி என்ற இடத்திலே படப்பிடிப்பு நடந்தது. இப்போது உச்சக்கட்ட படப்பிடிப்பு கோவாவில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த படத்தில் மிருனால் தாக்கூர், நம்முடைய நடிப்பு ராட்சசன் எஸ்.ஏ. சூர்யா, யோகி பாபு மற்றும் பலர் நடிக்கிறார்கள். இந்த படத்துக்கு விஜய் கார்த்திக் கண்ணன் ஒளிப்பதிவு செய்கிறார், அனிருத் இசையமைக்கிறார், நெல்சன் திலீப்குமார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கி இருக்கிறார். இந்த படத்தை பொங்கலுக்கு கொண்டு வரலாமா என்று சன் பிக்சர்ஸ் யோசித்து வருகிறது. ஜெயிலர் 2 படமும் ஜெயிலர் முதல் பாகம் போலவே வசூலை அள்ளி குவிக்கும் என்று தெரிகிறது. ஏன்னா நெல்சன் திலீப்குமார் இந்த படத்தை அணுவாக ஒரு சிற்பி எப்படி கல்லிலிருந்து சிற்பம் கொண்டு வருகிறாரோ அந்த அளவுக்கு அதை இயக்கி கொண்டிருக்கிறார் நெல்சன் திலீப்குமார். இப்போது இளைஞர்களுடைய இயக்கத்தில் ரஜினிகாந்த் மிளிர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. எஸ்பி முத்துராமன் போன்ற அனுபவ இயக்குநர்களை பணியாற்றிய ரஜினிகாந்த் இப்போது இளைஞர்களுடைய இயக்கத்தில் பணியிருந்து கொண்டிருக்கிறார். இளைஞர்கள் என்றால் புது ரத்தம், புதிய படைப்பு என்று அர்த்தம். அந்த அடிப்படையிலே ஜெயிலர் 2 சன் பிக்சர்ஸின் அடுத்த பிரம்மாண்டமான படைப்பாக வெளிவர இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜெயிலர் 2 படத்தில் நந்தமூரி பாலகிருஷ்ணா தெலுங்கு சூப்பர் ஸ்டார் அவரும் நடிக்கிறார். அதே மாதிரி சிவராஜ்குமார் கன்னட நடிகர் சிவராஜ்குமாரும் நடிக்கிறார். ஆக இதுவும் ஒரு பேன் இண்டியா படமாக தெலுங்கு மக்கள் ரசிக்கிற விதமாக, கேரளாக்காரர்கள் ரசிக்கிற விதமாக, இந்திக்காரர்கள் ரசிக்கிற விதமாக படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் நெல்சன் திலீப்குமார். கூலி படம் இன்னமும் நின்று ஓடிக்கொண்டிருக்கிறது. கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் நாடு விநியோகஸ்தர்கள், தியேட்டர் அதிபர்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இந்த வருஷம் பூரா தியேட்டரில் ஆட்டிக்கிட்டு இருந்தோம், ஓட்டிக்கிட்டு இருந்தோம், எந்த படமும் சரியான வசூலை பெறவில்லை. அந்த சூழ்நிலையில் 3 வாரங்களாக தன்னிகரில்லா பெருமையோடு வசூலில் தொடர்ந்து முன்னிலை அளித்து கொண்டிருக்கிறது கூலி. இதுவரை 600 கோடி தொட்டி விட்டது என்று சன் பிக்சர்ஸை அறிவித்திருக்கிறார்கள். 100 நாடுகளுக்கு மேல் உலகில் கூலி படம் வெளியாகி இருக்கிறது. இதுவரை வெளிநாடுகளில் தமிழ் படம் இப்படி வசூலை பெற்றதில்லை. திரையிட்ட எல்லா வெளிநாடுகளிலும் வசூலில் சாதனை புரிந்து கொண்டிருக்கிறது கூலி படம். ஆனால் சில துரோகிகள், விஷமிகள் கூலி படம் வசூலில் வெற்றி பெறவில்லை, தோல்வி படம், கதை நல்லா இல்லை என்றெல்லாம் புருடா விட்டு கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாம் பொய். சிலர் காசு கொடுத்து ரஜினிகாந்த் மீது உள்ள வன்மத்தை தீர்த்து கொண்டிருக்கிறார்கள். அது பலிக்காது. கூலி தொடர்ந்து வசூலில் முன்னணியில் நின்று கொண்டிருக்கிறது. கூலி படத்தை பொறுத்தவரை சன் பிக்சர்ஸ் வேறு எந்த நிறுவனங்களும் இல்லாத அளவுக்கு பொய் புரட்டில்லாத உண்மை வசூலை அறிவித்திருக்கிறது. ரெட் ஜெயிண்ட் மாதிரி சன் பிக்சர்ஸும் உண்மை என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையிலே இன்றைக்கு இந்த ஆண்டின் இதுவரை வந்த படங்களில் அதிகமான வசூலை பெற்ற படம் கூலி. உலக நாடுகளில் அதிகமாக திரையிட்ட படம் கூலி.
வெளிநாடுகளில் அதிகமான வசூலை பெற்ற படம் கூலி. எல்லாவற்றிலும் முதலிடத்தில் இருக்கிற கூலி படத்தை சிலர் விஷமிகள் காச்சமரம் கல்லடியில் படுவதைப் போல கல்லை விட்டு எறிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பழம் விழவே விழாது. அவர்கள் ஏமாற்றத்தை மட்டுமே சந்திப்பார்கள். நேயர்களுக்கு புரியும். உறுதியாகவும் உண்மையாகவும் சொல்கிறோம். சன் பிக்சர்ஸ் அறிவிப்பின்படி இதுவரை வெளியிட்ட தமிழ் படங்களில் அதிகமான வசூலை பெற்று முன்னணியில் இருக்கிற படம் கூலி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.